Hello everyone, welcome back to Niki's kitchen. மசாலா வேர்க்கடலை பண்ணுறதுக்கு 2 கப் வந்து பச்சை கடலையாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் போடுறேன். அண்ட் தென் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா ஃப்ளேவருக்காக, அது வந்து 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக சோம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன் பக்கம் போடலாம். நம்ம சோம்பும் போட போகிறோம். ஸோ சோம்பு தூள் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். வெறும் பூண்டை மட்டும் தட்டியும் போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக சோம்பு, முழு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பக்கம் போடுறேன். நீங்கள் சோம்பு தூள் போடலைன்னா 1.5 ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்களை லேசாக தண்ணி தெளித்து முதல்ல அந்த வேர்க்கடலையோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் மெஷரிங் கப்பில் கடலை மாவு அண்ட் 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சரியான அளவில் இருக்கும். சேர்த்து நல்லா அந்த மாவை வந்து அதோட கலந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததால் தான் மசாலா வந்து அந்த கடலையோட நல்லா ஒட்டி இருக்கும். இப்போ சுட சுட எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விடணும், அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள், கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக நம்மளோட காரக்கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மசாலா கடலைன்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் காஃபி அல்லது டீயோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக கடலையெல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி அதே எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.